ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை பிறந்த ஊர் எதுன்னு கேக்குறாங்க. திருப்பூர் கரையிருப்பா, திருச்சிராப்பள்ளி கரையிருப்பா, கோவை கரையிருப்பா, திருநெல்வேலி கரையிருப்பான்னு கேக்குறாங்க. திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு தான் ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை பிறந்த ஊர். ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை தம் எந்த வயதில் கிறிஸ்துவராக மதம் மாறி பின்பு தம் பெயரை ஹென்றி ஆல்பர்ட் என்று மாற்றிக்கொண்டார்னு கேக்குறாங்க. இவர் ஒரு வைணவர், ஆனா இவர் கிறிஸ்துவராக மாறி இருக்கிறார். எந்த வயதுல மாறினாருன்னு கேக்குறாங்க. 30வது வயதில் அவர் மாறி இருக்கிறார் கிறிஸ்துவராக. ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை எழுதிய எந்த நூல் 5 பருவங்களையும் 4000 பாடல்களையும் கொண்டதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. கீழ்கண்ட எந்த நூல்னு கேட்கிறாங்க. ரட்சணிய யாத்ரிகம் தான். ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை எழுதிய எந்த நூல் ஆங்கில தழுவல் நூல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரட்சணிய யாத்ரிகம் தான். இதுதான் பில்கிரிம் ப்ராக்ரஸ் இருக்கு இல்லையா, ஜான் பன்னியன், அதுதான் ரட்சணிய யாத்திரிகம்னு தமிழ்ல எழுதியிருக்கிறாரு கிருட்டின பிள்ளை. ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை எழுதிய எந்த நூல் ஜான் பன்னியனின் துறக்க பயணம், அதாவது பில்கிரிம் ப்ராக்ரஸ் சொல்றோம் இல்லையா, அந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? கிருட்டின பிள்ளை எழுதியது எதுன்னு கேட்கிறாங்க. ரட்சணிய யாத்ரிகம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் தான் அந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் அதை பேஸ் பண்ணி எழுதின நூலாகும். ஹெச்ஏ கிருட்டின பிள்ளையில் எழுதிய எந்த நூல் கம்பராமாயண இலக்கிய தாக்கம் கொண்டது அப்படின்னு கேட்கிறாங்க. அதனாலதான் இவர் ஹெச்ஏ கிருட்டின பிள்ளைய கிறித்துவ கம்பர் என்றும் அழைக்கப்படுறாரு. எந்த நூல் கம்பராமாயண இலக்கிய தாக்கம் கொண்டதுன்னு கேள்வி. ரட்சணிய யாத்ரிகம், யாத்ரிகம் தான் இதுல கம்பராமாயண இலக்கிய தாக்கம் கொண்டது. ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை எழுதிய எந்த நூல் திருக்குறள் தாக்கம் கொண்டது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல குறள் என்று சொல்லும் போதே நம்ம இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரட்சணிய குறள் என்று நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை எழுதிய எந்த நூல் தாயுமானவர் பாடல் தாக்கம் கொண்டது அப்படின்னு கேட்கிறாங்க. தாயுமானவர் பாடல் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க, மா மா பாருங்க, மா மா மனோகரம், ரட்சணிய மனோகரம் தான் அது. ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை எழுதிய எந்த நூல் சிவஞான சித்தியார் அவருடைய இலக்கிய தாக்கம் கொண்ட நூல் எதுன்னு கேட்கிறாங்க. சமய நிர்ணயம், சிசி சசா சமய நிர்ணயம், ரட்சணிய சமய நிர்ணயம் என்பதுதான் சிவஞான சித்தியாருடைய இலக்கிய தாக்கம் கொண்ட ஹெச்ஏ கிருட்டின பிள்ளையின் நூலாகும். கிறித்துவ தேவாரம் என்று புகழப்படும் நூல் எது? ஹெச்ஏ கிருட்டின பிள்ளையின் எந்த நூல் கிறித்துவ தேவாரம் என்று புகழப்பெறுகிறது? ரட்சணிய யாத்ரிகம். இந்த யாத்ரிகம் இத்தி இங்க பாருங்க, இதுதான் கிறித்துவ தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் ஜான் பன்னியனுடைய பில்கிரிம் ப்ராக்ரஸ் அதை தழுவி எழுதப்பட்ட யாத்ரிகம் நூல் தான் அது. பரதேசியின் முன்னேற்றம் என்று புகழ்பெறும் நூல் எது? அதாவது ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை எழுதிய அந்த நூல்ல எது பரதேசியின் முன்னேற்றம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. ரட்சணிய யாத்ரிகம். இந்த யாத்ரிகம் செல்வதை தான் இந்த இடத்துல பரதேசம் செல்வது என்று சொல்றாங்க. ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை எழுதிய எந்த நூல் இயேசு கிறிஸ்துவை காப்பிய தலைவராக வைத்து எழுதப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. ரட்சணிய இந்த யாத்ரிகம் என்னும் நூல் தான் இயேசு கிறிஸ்துவ காப்பிய தலைவராக வச்சு எழுதப்பட்டது. ஹெச்ஏ கிருட்டின பிள்ளையினுடைய எந்த நூல் 13 ஆண்டுகள் நற்போதம் என்னும் ஆன்மீக மாத இதழில் தொடராக வெளிவந்ததுன்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த நூல்? ரட்சணிய யாத்ரிகம் என்னும் நூல் தான். ஹெச்ஏ கிருட்டின பிள்ளையினுடைய எந்த நூல் முதல் பதிப்பு 1894 மே மாதம் மாத இதழில் வெளிவந்ததுன்னு கேட்கிறாங்க. முதல் பதிப்பு குறிப்பா 1894 மே மாதம் வெளிவந்திருக்கு. ஏன்னா மொத்தமா இது முதல் பதிப்பு டேட் கொடுத்துருக்காங்க 1894 மே மாதம்னு கொடுத்துருக்காங்க. எந்த நூல் தெரியுங்களா? ரட்சணிய யாத்ரிகம் என்னும் நூல். கிருட்டின பிள்ளையினுடைய எந்த நூல் கல் மனதையும் கரைப்பது என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. ஏன்னா இதுதான் கிறித்துவ தேவாரம் என்றும் நம்ம சொல்லுவாங்க. சரி, அதுதான் ரட்சணிய யாத்ரிகம் என்னும் நூல் தான். கல் மனதையும் கரைப்பது இந்த யாத்ரிகம் தான். ஹெச்ஏ கிருட்டின பிள்ளையின் எழுதிய எந்த நூல் இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என்று பொருள்படும் நூல்னு கேட்கிறாங்க. இறைவனை நோக்கி செல்லும் பயணம் அதுதான் யாத்ரிகம்னு நம்ம சொல்லுவோம். ரட்சணிய யாத்ரிகம் என்னும் நூல் தான் அது. ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை எழுதிய எந்த நூல் திருப்பயணியின் முன்னேற்றம் என்ற நூலை தழுவி
எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்கிறாங்க. திருப்பயணியின் முன்னேற்றம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டா யாத்ரிகம், ரட்சணிய யாத்ரிகம் என்னும் நூல் தான். ஜான் பன்னியனுடைய பில்கிரிம் ப்ரோக்ரஸ், திருப்பயணியின் முன்னேற்றம் அதனுடைய தழுவல் தான் ரட்சணிய யாத்ரிகம். H.A. கிருட்டிணப்பிள்ளை எழுதிய எந்த நூல் கலிவிருத்தம் அமைப்பில் அமைந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மனோகரம் என்னும் நூல், ரட்சணிய மனோகரம் என்பதே கலிவிருத்தம் அமைப்பில் அமைந்தது. H.A. கிருட்டிணப்பிள்ளையை சாயர்புரம் கல்லூரியினுடைய தமிழாசிரியராக நியமித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. கால்டுவெல். H.A. கிருட்டிணப்பிள்ளைக்கு தமிழ் இலக்கணங்கள் கற்றுத்தந்த ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. இதுல மாணிக்க வாசக தேவர்னு சொல்றோம். பாருங்க, இலக்கணங்கள் மாணிக்க வாசக தேவர்னு சொல்லணும். H.A. கிருட்டிணப்பிள்ளைக்கு தமிழ் இலக்கியம் கற்றுத்தந்த ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. தமிழ் இலக்கியம் இதுல என்னன்னாக்க சங்கர நாராயண பிள்ளைன்னு சொல்றோம். இவர் தான் இலக்கியம் கற்றுத்தந்தாரு. சரி, இந்த சங்கர நாராயண பிள்ளைன்னு இருக்கு பாத்தீங்களா, அதே போல H.A. கிருட்டிண பிள்ளைன்னு இருக்கு பாத்தீங்களா, இவர் வேற யாரும் இல்ல, இவர் கிருட்டிண பிள்ளையுடைய அப்பா தான் இவர். H.A. கிருட்டிண பிள்ளைக்கு வடமொழி கற்றுத்தந்த ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த வடமொழி கற்றுத்தந்தவர் அந்த ஜோதிடர்னு வருது பாத்தீங்களா, பிளவன ஜோதிடர் என்பவர் தான் வடமொழி கற்றுக் கொடுத்திருக்கிறாரு கிருட்டிண பிள்ளைக்கு. H.A. கிருட்டிண பிள்ளைக்கு தமிழ் இலக்கணம் பிளஸ் இலக்கியம் ரெண்டுத்தையுமே சேர்ந்த மாதிரி கத்துக் கொடுத்தது யாருன்னு கேட்கிறாங்க. திருப்பார்கடல் நாதகவிராயர், திருப்பார்கடல் நாத கவிராயர்னு சொல்றாங்க. H.A. கிருட்டிண பிள்ளை முதலாக தலைமை தமிழாசிரியராக பணிபுரிந்த கல்லூரி எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. திருவனந்தபுரம் அரசர் கலைக்கல்லூரி. H.A. கிருட்டிண பிள்ளை முதலில் துணை ஆசிரியராக பணிபுரிந்த இதழ் எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. தினவர்த்தமானி. H.A. கிருட்டிண பிள்ளை கிறிஸ்துவ சமயத்தை தழுவிய ஆண்டு எதுன்னு கேட்கிறாங்க. 1858. H.A. கிருட்டிண பிள்ளையினுடைய காலம் கேட்கிறாங்க. 1800 இருந்து 1900. இதுல எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1827 இருந்து 1900 வரைக்கும் தான் அது H.A. கிருட்டிண பிள்ளையினுடைய காலம். H.A. கிருட்டிண பிள்ளை இயற்றாத நூல் எது அப்படின்னு தான் கேட்கிறாங்க. இரட்சண்ய பாலபோதனை, இலக்கண சூடாமணிங்கிற உரைநடை நூல், போற்றி திரு அகவல்னு ஒரு நூல், இலக்கண விளக்கம்னு ஒரு நூல் இதை கொடுத்திருக்காங்க. இதுல எது கிருட்டிண பிள்ளை இயற்றாத நூல்னு தான் கேட்கிறாங்க. இலக்கண விளக்கம் என்பது இவர் ஏற்றல. யாரு இந்த இலக்கண விளக்கம் ஏற்றுனது அப்படின்னா வைத்தியநாத தேசிகர்னு சொல்லுவோம். அவர் தான் இந்த இலக்கண விளக்கத்தை ஏற்றினார். மற்ற எல்லாமே பாருங்க, ரட்சணிய பாலபோதனையும் கிருட்டிண பிள்ளை தான். இலக்கண சூடாமணின்னு ஒரு உரைநடை நூலும் கிருட்டிண பிள்ளை தான். சூடாமணியும் போற்றி திரு அகவலும் கிருட்டிண பிள்ளை தான்.